நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். அப்படியாங்க? சரிங்க. மதியத்துக்கு உங்களுக்கு சாம்பாரும் வத்த குழம்பும் செஞ்சுட்டுங்களா? பருப்பு குழம்பு வத்த குழம்பா? எப்ப பாரு பருப்பு வத்த சொத்தானிக்கிட்டு ஏதாச்சும் வெரைட்டியா செஞ்சு கொடுத்தாதானே நானும் தின்னுட்டு நல்லா தெம்பா வேலை செய்ய முடியும். ஒரு பாஸ்தா, ஒரு ஃபல்லோடா, இல்ல வேற ஏதான சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி என்னென்னவோ கிடக்கு. ஏதாவது செஞ்சு தரலாம்ல. எப்ப பாரு சாம்பார் ரசம் நிக்கிட்டு. நான் என்ன செஞ்சு தர மாட்டேன்னு சொல்றேன்? செஞ்சு கொடுத்தாலும் திங்க நேரம் இல்லைன்னு ஓடுறீங்க. நான் என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம். ஏதனா உனக்கு சமாளிச்சுடு. சரி, உனக்கு என்ன பிடிக்குமோ அது செஞ்சு வை. மதியம் வந்துடுறேன். ஏங்க, நான் சமைச்சு வச்சுட்டு நான் எங்க ஊருக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேங்க. எதுக்கு இப்போ போய் ஊருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தானே போயிட்டு வந்தேன். மறுபடியும் என்ன? ஆமாங்க, 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு தான் வந்தேன். ஆனா இப்போ என் தங்கச்சி படிப்பு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறானாமா. அதான் ஒரு 8 போய் அவளை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி. நீங்க என்ன சொல்றீங்க? போயிட்டு வந்துட்டுமா? உன் தங்கச்சி காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டாளா? இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். இன்னும் வத்த குழம்பு செய்யட்டுமா ரத்த குழம்பு செய்யட்டுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. சரி சரி, கிளம்பு, நானும் வரேன். எதுக்கு? இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். எப்பனா எங்க அம்மா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா நீங்க வரீங்களா? இப்போ என்ன புதுசா? இல்ல தனியா போறியே கூட வருவோமே அப்படின்னுட்டு தான், வேற ஒண்ணு இல்ல. நீ என்ன எப்போ தப்பா நினைச்சிட கூடாது, சரியா? நீங்க யாரு என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளை மெல்லமா பேச்சு கொடுத்து சைட் அடிக்கலாம்னு சொல்லி தானே நீங்க வாரீங்க. உங்க கதையெல்லாம் எனக்கும் தெரியும். உங்க வேலையை பாருங்க. வேலைக்கு போறேன்னு தானே கிளம்புனீங்க. ஒழுங்கு மரியாதை போயிட்டு வாங்க. நான் வேணா போயிட்டு வரேன். என் பின்னாடி ஏதாச்சும் வந்தீங்க தொலைச்சு கட்டிடுவேன். ஜாக்கிரதை. அனிதா, என்ன இது புது பழக்கம்? வாய முடு வாய திறந்து வாய் கிழிச்சு போடுவேன். ஜாக்கிரதை.